அடுத்த பத்தலப்பள்ளி மலைப்பாதையில் ஆந்திராவில் இருந்து நெல் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் 3 மணி நேரம் மலைப்பாதையில் வழியாக ஆந்திரா, கர்நாடகா செல்லும் வாகனங்கள் மற்றும் தமிழகம் வரும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் ரேஷன் கடையை திறக்காததால் நாகர்கோவில் தொகுதி பாஜக எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி சம்பந்தப்பட்ட கடை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையுடன் பண்ணாரி அம்மன் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிரான குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வை நடத்தி காட்டினர். நாற்றம்பள்ளி பேரூராட்சி தலைவர் இளங்கோ, பாஜக நிர்வாகி குருசேவ் ஆகியோர் முன்னிலையில் இந்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி நாற்றம்பள்ளியில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாணியம்பாடியில் உலக அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டு வீரர்களுக்கு சால்வை, மாலை, இனிப்புகள் வழங்கியும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்களாதேஷ் இந்துக்கள் மீதும் இந்துக்கள் உடைமைகள் கடைகள் மீதும் தாக்குதல் நடத்தும் இஸ்லாமியர்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. காரைக்குடி தலைமை மருத்துவமனை அருகே உணவகத்தில் இட்லிக்கு கட்டிய சாம்பார் பார்சலில் பள்ளி கிடந்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் உணவு பாதுகாப்பு துறையினர் உணவகத்தில் சோதனை செய்து குளிர்சாதன பெட்டியில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த மசாலா மற்றும் மாமிச உணவுப் பொருட்களையும் எடுத்து கீழே கொட்டி அளித்ததோடு 5000 ரூபாய் அபராதமும், உணவகத்தை 5 நாட்கள் மூடவும் உத்தரவிட்டனர். மயிலாடுதுறை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இஸ்லாமியர்கள் இணையும் விழாவில் மணமக்களுக்கு ஜாதி சடங்கு சம்பிரதாயங்களின்றி திருமணத்தை நடத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எம்பி நடத்தி வைத்தார். திருவள்ளூர் அருகே அட்டைப்பெட்டி தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலைக்குள் இளைஞர் உள்ளே புகுந்து கொதிக்கலனில் விழுந்து தற்கொலை முயற்சி செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் உடல் முழுவதும் வெந்த நிலையில் மீட்கப்பட்டு பூந்தமல்லி அடுத்த தண்டலம் சவிதா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மணவள நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் முன்பாக தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் இந்து முன்னணி சார்பாக வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற நீதி கோரி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.